சென்னை புறநகர் பகுதியில் காலை முதலே கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலை சுமார் 3 மணி அளவில் கருமேகங்களுடன் குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது. அதன் பின்பு 1 மணி நேரத்திற்கு மிகுந்த கனமழை பெய்ததால் புறம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையின் ஒரு புறத்தில் மழைநீர் 4 அடிக்கு மேல் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் மழைநீரில் கார் மற்றும் பைக் என 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மழைநீரில் மிதந்தது. இதனால் புறம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையின் இருபுறமும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் இருபுற சாலையில் 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. ஜிஎஸ்டி சாலையில் தேங்கும் மழைநீர் செல்வதற்காக தாம்பரம் மாநகராட்சி மூலம் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது பெய்த மழைக்கே இந்த கால்வாயில் மழைநீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது மழைநீர் செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. குறிப்பாக மழைநீர் அடைப்பை சரி செய்ய மழை விட்டும் 2 மணி நேரத்துக்கு மேலாகியும் தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்கள் யாரும் மழைநீர் வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபடாதால் கடும் போக்குவரத்து நெரிசல் மக்கள் சிக்கி தவித்தனர். மழை காலங்களில் இந்த சாலையை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகளும் நிலைமை கேள்விக்குறியாக உள்ளது. மேலும் மழை நின்று 2 வாகன ஓட்டிகள் நீரில் மூழ்கிய தங்களது வாகனங்களை மீட்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டிய போக்குவரத்து காவலர்கள் தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அரிதி.